பாகிஸ்தானை கண்டிக்கின்றோம். போர் தொடுப்போம், போர் தொடுப்போம், போர் தொடுப்போம், போர் தொடுப்போம். பாகிஸ்தானில் செயல்படுகின்ற பயங்கரவாதியின் முகாமை அழித்திடுவோம், அழித்திடுவோம். பஹல்காம் பகுதியிலே மிகப்பெரிய தாக்குதலை முஸ்லிம் பயங்கரவாதிகள் செய்திருக்கின்றார்கள். அந்த பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஒன்றும் அறியாத அப்பாவி மக்கள், சுற்றுலா சென்றவர்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். கொல்லப்பட்ட அந்த 26 உயிர்களுக்கும் ஒரு நிம்மதியை கொடுக்க வேண்டும், இந்திய மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பயங்கரவாதிகளை ஒடுக்கும் முயற்சியிலே பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பயங்கரவாதிகள் தமிழகத்தில் இருந்து இலங்கைக்கு தப்பி சென்றதாக ஒரு செய்தி தொடர்ந்து 2-3 நாட்களாக வந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் இலங்கைக்குத்தான் சென்றார்களா அல்லது தமிழகம்தான் தங்களுக்கு பாதுகாப்பான இடம் என்று சொல்லி அந்த பயங்கரவாதிகள் இங்கேயே தங்கியிருக்கின்றார்களா? பங்களாதேசத்தில் இருந்து ஆயிரக்கணக்கான பங்களாதேசிகள் தமிழகத்திலே கூலி வேலை செய்வதற்கு என்று சொல்லி வந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்கள் கூலி வேலை செய்வதற்கு வந்தார்களா அல்லது கூலிக்கு களமிறங்கி உறவு பார்ப்பதற்காக வந்திருக்கின்றார்களா? இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து தெரிந்து பயங்கரவாதிகளை, பங்களாதேஷிகளை, பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு தமிழக அரசாங்கத்திற்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டை காப்பதற்கு, மக்களை காப்பதற்கு எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் 8 கோடி தமிழர்களும் ஒன்று சேர்ந்து நிற்கின்றோம் என்கின்ற ஒரு செய்தியை, ஒரு நம்பிக்கையை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த விழிப்புணர்வு போராட்டம் நடைபெற்றது.